நமது யூடியூப் ஃபேமிலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா படம் சின்னதாக ஓடிட்டுருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இது ஏற்கனவே மெக்கானிக் பார்த்தாச்சு. இது என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். இந்த மழைக்காலங்களில் எல்ஓடி கப்பில் பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்துட்டுருக்கோம். அதை நம்ம என்ன தான் கப்பு புதுசாக போட்டாலும் இந்த பிரச்சனை சரியாகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சைடை ஃபுல்லாக நல்லா மண்ணெண்ணெய் ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த டியூபையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு எல்ஓடி கப்பை மாட்டி நம்ம ஃபெவிக்விக் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றி ஒட்டியாச்சு. இப்போ அந்த நாய்ஸ் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபால்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போர்டோட டாப் வியூ, இதில் எல்லா கண்டென்சரையும் செக் பண்ணியாச்சு. விஷுவலாக பார்த்ததுக்கு எதுவும் உப்பு இல்லை, நல்லாயிருக்கு. இதில் வெர்டிகல் செக்ஷனுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டர்லாம் மாற்றியும் பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம பேசிக்காக வோல்ட்டை செக் பண்ணி ஃபால்ட்டை மட்டும் ட்ரேசர் பண்ணால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஓடி நம்பர். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே செக் பண்ணுற மாதிரி B+ செக் பண்ணிக்கிறோம். வோல்ட்டு பார்த்திங்கன்னா 110 வோல்ட் கரெக்டாக இருக்குது. அடுத்தது டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய வோல்ட்டு பார்த்தோன்னா வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வோல்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஆடியோ வோல்ட்டு 9 வோல்ட்டு, இதுவும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. டியூனருக்கு போகக்கூடிய 5 வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா டியூனருடைய 5 வோல்ட்டு ஓகே, 4.8 இருக்கலாம். அடுத்தது நெக் போர்டுக்கு போகிற 8 வோல்ட்டு, இந்த வரிசையில் 8 வோல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா துல்லியமாக இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இந்த ஃபால்ட் வந்துச்சு? வெர்டிகலுக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டர்லாம் மாற்றிட்டாங்க, ஐசியை மாற்றிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது வெர்டிகல் ஐசிக்கு போகக்கூடிய வோல்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது வோல்ட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய இடம் வெர்டிகல் ஐசியில் இன்புட் வோல்ட்டு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கு வரக்கூடிய சிக்னல் இங்கே செக் பண்ணாலும் ஒன்று தான், இங்கே செக் பண்ணாலும் ஒன்று தான். வோல்ட்டு பார்த்திங்கன்னா 2.9 வோல்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த லாஸ்ட் பின்னுக்கு வரக்கூடிய வோல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2.9. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது யோக்குக்கு போகிற லைன் 14 வோல்ட் வருது. அடுத்தது $135 கெப்பாசிட்டிக்கு வரக்கூடிய வோல்ட்டு. இந்த சைடு 0.9 வோல்ட் வருது. கெப்பாசிட்டியோட அடுத்த சைடு வந்து 25 வோல்ட் வருது. இது வரைக்கும் ஓகே. இந்த டவுட்டை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. டியூனரில் 5 வோல்ட்டு கரெக்டாக வருது, 8 வோல்ட்டு கரெக்டாக வருது, B+ வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, வெர்டிகல் ஐசிக்கு போகிற வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் படம் வந்து சின்னதாக ஓடிட்டுருக்கு, அதை இன்க்ரீஸ் பண்ண முடியல, சர்வீஸ் மோடில் போய் பண்ணாலும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷலாக ஒரு 5 டிரான்சிஸ்டர் வச்சுருக்காங்க இல்லையா, 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு இந்த 5 டிரான்சிஸ்டருக்கும் இன்புட் வோல்ட்டு கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா டிவி ஸ்டாண்ட்பையில் இருக்கும்போது வேறு, நமக்கு ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகி வெர்டிகலும் ரிலீஸ் ஆகி ஹைட்டு மட்டும் நமக்கு அளவு கம்மியாக வருது. இதுதான் இதில் வர பிரச்சனை. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிக், அதை கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா 1வது டிரான்சிஸ்டருடைய சென்டர் பின்னில் என்ன வோல்ட் வருது? 7.5. 2வது பின்னுடைய ரெண்டாவது டிரான்சிஸ்டருடைய சென்டர் பின்னில் 6.6 வருது.
அடுத்தது 3வது டிரான்சிஸ்டர் 9 வோல்ட்டு. 4வது டிரான்சிஸ்டர் 8.9 வோல்ட்டு. 9 வோல்ட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்தாண்ட பயஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 5.4 இருக்குன்னா நமக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 0.7 வோல்ட்டு கிட்ட குறையும். இவ்வளோ தான். 4.8 வோல்ட். ஓகே. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 8.6 இருக்குது. 8 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த பின்னில் 5.45 வருது. இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்டு தான் வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல 5 வோல்ட் வரணும், ஆனால் 4 வோல்ட்டு தான் வருது. ஃபஸ்ட்டு தப்பு இங்கே இருக்குது. அடுத்து 5.5 வோல்ட், 4.8 வோல்ட். ஓகே, இந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. இப்போ நாம் பார்க்க வேண்டியது இந்த ஒரு செக்ஷனை மட்டும் பார்த்தா போதும். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட்டு. இந்த அவுட்புட் போகிற இடத்துல பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இது வந்து சம்பர் தான். இந்த சர்க்யூட்டை ட்ரேசர் பண்ணோம் அப்படின்னா இது நேராக இங்கே உள்ளே வருது இல்லைங்களா. இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த சர்க்யூட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே பிரியுது இல்லைங்களா. இந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இந்த சர்க்யூட்டில் பிரச்சனை இருந்தாலும் இதுமாரி வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இந்த டிரான்சிஸ்டரை மாற்றிட்டு தான் அடுத்தது இந்த ஃபால்ட்டுக்குள்ளே போகலாம். ஏன் அப்படின்னா டிரான்சிஸ்டரும் கம்ப்ளைண்ட் வரும். ஃபஸ்ட் நம்ம இந்த டிரான்சிஸ்டரை மாற்றிட்டு அடுத்தது செக் பண்ணிக்கலாம். இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. நிறைய பேருடைய கருத்து என்னென்னா சிஆர்டி அழிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதேமாரி நிறைய பேர் சிஆர்டி நான் பார்க்க மாட்டேங்க, எல்இடி மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. எல்இடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்வீஸ் சார்ஜ் அதிகமாக வர்ற மாதிரியே ஒரு இமேஜ் இருக்கும். ஆனால் அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. வேலைகள் ரொம்ப கம்மியாக தான் வரும். பேனல் போய்ட்டு வந்துச்சுன்னா வேஸ்ட்டு, மதர் போர்டு போயிட்டு வந்துச்சுன்னா வேஸ்ட்டு. ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. ஆனால் சிஆர்டின்றது அப்படி இல்லை. நம்ம அன்றாட தேவைக்கு சிஆர்டின்றது நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதனால் சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பாருங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டான வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்தாச்சு. நம்ம இந்த பாயிண்ட்லேயே செக் பண்ணிக்கலாம். வோல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 4.8 வோல்ட்டு. இப்போ வோல்டேஜ் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம பிக்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா படம் நமக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. பிரச்சனை நமக்கு சரியாயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.